என் அன்பு தங்கமே, உன் அப்பா நான் உன்னை காப்பாற்றதான் வந்துள்ளேன். நீ உன் லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் வெற்றி நீ பெறுவாய். நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கர்மாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும். நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் 100 அடி எடுத்து வைப்பேன். இதை நீ நடைமுறைப்படுத்தி பார்த்தங்கமே, உன்னுடைய பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும். நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே. பிறகு நான் அவர்களுக்கு என்னெல்லாம் செய்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கிழைத்து விட்டார்கள் என ஒரு நாளும் புலம்பாதே. அவரவர் செய்யும் பலனை அவரவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். விவேகத்தை கடைப்பிடி. தெய்வ பக்தியுடன் நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ். இதனால் என்றும் நீ தாழ்ந்து போக மாட்டாய். தீமையை சகித்துக்கொள். இதனால் பாவ கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்துவிடும், ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்பதை புரிந்து கொள். துன்ப நிலை மாறி இன்ப நிலையை அடையப் போகின்றாய். உன்னை கேலியாக பேசினார்கள், உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என வருந்தாதே. எல்லாவற்றிலும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன், என்றும் இருப்பேன். உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி உன் அப்பா நான் விடமாட்டேன். நீ அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து போகும். இனி உனக்கான வசந்த காலம் நிச்சயம் வரும். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவோடு வாழப்போகின்றாய். ஓம் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.